ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்து சண்டேனால லீவு வெளியே போயாச்சு தீபாவளி பர்ச்சேஸ் பண்ண. ஸோ அதனால வீடியோ போடலை. இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம செடியோட அப்டேட் பார்த்துட்டு விவர்ஸ் ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம். அதை பார்ப்போம். இங்கே பாருங்க விவர்ஸ், மஞ்சள் கலரில் இப்போ தான் விதை வர ஆரம்பிச்சிருக்காங்க. பக்கத்தில் ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க. நான் விதை வரலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னன்னு தெரில, இப்போ தான் விதை வருது. இது இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் விவர்ஸ். ஏதாவது மிளகளவு வந்திருக்கு. 2 மிளகு சேர்ந்தா எவ்வளோ வருமோ அந்த மாதிரி பெருசாக வரணும். வந்ததுக்கப்புறம் எடுத்து அவங்ககிட்ட கொடுக்கணும். நிறைய விதை வரும் உங்களுக்கு. முதல்ல எல்லாமே உதிர்ந்து உதிர்ந்து போச்சு. இப்போ கொஞ்சம் விதைகள்லாம் வருது. இந்த நம்ம ஆரஞ்சு கலருமே விதை போட்டு தானே வளர்த்தோம். இந்த பாருங்க, இது எவ்வளோ செழிப்பாக இருக்கும் பாருங்க. இது ஆனால் நம்ம மொட்டு வரலை. நல்லா மண் உரமா இருக்கனால இலையெல்லாம் நல்லா பெருசு பெருசாக வந்துக்கிட்டு இந்த மொட்டு வராமல் இருக்காங்க. நம்ம செடி நல்லா வளரட்டும்னு நல்லா மண்கலவை சூப்பராக ரெடி பண்ணி வச்சோம்னா இவங்க இந்த வேலை பார்க்காது. இலையை ஃபுல்லும் பெருசாக்கிக்கிட்டே போகிறாங்க. சீக்கிரம் பூ வந்தால் தான் நமக்கு பார்க்குறக்கு ஆசையாக இருக்கும். இங்கே பாருங்கள் காராமணியுமே எத்தனை கிடக்குன்னு பாருங்கள். இந்த 2, இது 2, இந்த இது இது ஒரு செடியிலே இப்போதைக்கு 8, 9 காராமணி கிடக்குது. அது இல்லாமல் இந்த பூ பூத்துருக்குல்ல, இந்த 2 நாளையில வந்து உள்ளபடி காய் வந்துடும். நம்ம மாறி மாறி ஏன்னா இயற்கை உரம் கொடுக்குறோமா, கொடுக்கறனால எல்லா செடியுமே நல்லா சிறப்பான வளர்ச்சி இருக்குது. என்ன உரம்னு பார்த்தீங்கன்னா விவர்ஸ், மழை பெஞ்சு இப்போ 2 நாள் ஆச்சு. அடுத்து மழை வரல. மழை வரலன்னு தண்ணியே கொடுக்கல. கொஞ்சம் செடியெல்லாம் கொஞ்சம் மண்ணெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்குது. அதனால் என்ன செஞ்சுருக்கேன், அந்த மழை தண்ணியிலேயுமே கொஞ்சம் காய்கறி கழிவுகளை இந்த வருங்க ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த 2, 3 நாள் ஆச்சு. அங்கே பாருங்க நல்லா நுறையா வருது பாருங்க. இப்படி நீங்கள் சும்மா தண்ணியில் ஊற வச்சு கூட இந்த தண்ணியை கூட நம்ம எடுத்து என்ன செய்யலாம், செடிகளுக்கு கொடுத்து விடலாம். கொடுக்கும்போது செடி நல்ல சிறப்பான வளர்ச்சியாக இருக்கும். எவ்வளோ நல்ல இதாக இருக்கும் பாருங்கள். இதை நம்ம இந்த மழை தண்ணியை இதில் பிடிச்சி வச்சுருக்கேன். நிறைய தண்ணி இருக்குதுல, இதை கொஞ்சம் தரையில் இருக்க செடிகளுக்கு ஊற்றி விட்டுருவோம். அதுக்கு மேலே அந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை இதில் கலந்துக்கிட்டு என்ன செய்வோம், இதை கொடுத்து விடுவோம் செடிகளுக்கு. நான் இப்போ எல்லாமே கத்திரிக்காய் எல்லாமே என்ன செய்ய போகிறாங்க, பூக்கள்லாம் செவ்வந்திலாம் பூ பூக்க போகிறாங்க. அதனால் எல்லாத்தையுமே இலைங்க மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுவோம். இதில் லைட்டாக மண்ணில் தண்ணி பட்டாலே போதும். ஏன்னா ஓரளவுக்கு காஞ்சிருக்கு, ஓரளவுக்கு ஈரப்பதமாக இருக்குது. அதனால் இதெல்லாம் கொடுத்து விடுவோம். அதே மாதிரி விவர்ஸ், இந்த 2 இது வந்து மிளகு தக்காளி செடி வந்துச்சு நம்மளை, அதை எடுத்து இப்போ தரையில் நட்டு விட்ருக்கேன். அது அப்படியே தலை குப்புற கிடக்காக. இந்த பாருங்க, அங்கே ஒன்று நட்டுருக்கேன், இங்கே ஒன்று நட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் என்ன செய்வாங்க, கொஞ்சம் தண்ணி வேர் கொஞ்சம் பிடிச்சோன்னே என்ன செஞ்சிருவாங்க, நல்லா வளர்ந்து வந்துடுவாங்க. எல்லா செடியுமே எவ்வளோ சிறப்பாக இருக்கும் பாருங்க. செவ்வந்திலாம் பூக்கிற தருணம் வந்துட்டாங்க. அதனால் சூப்பராக இருக்காங்க. இந்த கத்திரிக்காயிலுமே பூ வந்துருச்சு. ஒரு காய் பிடிச்சிருச்சு. இன்னொரு பூ பாருங்கள் இன்னைக்கு பூத்துருக்கு. நீ பாலினேஷன் பண்ணி விட்டுட்டேன் காலையிலேயும். எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. அதனால் நீங்களும் கூடுமான வரைக்கும் இயற்கை உரம் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா சரி செடி நல்லா செழிப்பாக வரும். எந்த பூச்சி தாக்குதலுமே இருக்காது. ஏன்னா நம்ம அந்த வெங்காயத்தோல் அது இதுன்னு இப்படிமா கொடுக்கோம்ல மாற்றி மாற்றி, அது கொடுக்கறனால என்ன செய்யும், செடி நல்லா செழுமையாக வரும். இங்கே பக்கத்தில் நேற்று முருங்கை மரத்தை பாதியில் ஒடிச்சு விட்டாங்க. அதனால் நமக்கு இந்த இடத்துல நல்ல வெயில் வருது. நம்ம வச்சுருக்க முருங்கை கன்று என்ன செய்யும், இந்த வெயில் பட்டு நல்லா தழுத்து வந்துடும். அந்த மேலே அந்த மரம் மறைச்சிருந்தனால நான் சரியாக தழுக்கவே இல்லை. இனிமேல் என்ன செய்யணும், சிறப்பாக தழுத்து வந்துடும். இங்கே ஒரு நித்திய மல்லி கொடி வச்சுருக்கேன், அதே நல்லா நீளமாக வருது பாருங்க. எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுபோக இந்த பாருங்க, இந்த விதையெல்லாம் தூவி விட்டுருந்தேன். அது என்னது, நீலி அவுரி விதையை தூவி விட்டுருந்தேங்க பாருங்க. எவ்வளோ செடி முளைச்சிருக்குங்க, குட்டி குட்டியாக நிறைய முளைச்சிட்டாங்க. தெரியுதான்னு பாருங்க. இது நல்லா கொஞ்சம் வளர்ந்தப்புறம் என்ன செய்யணும், எடுத்து தனித்தனி இடத்துல நட்டோம்னா நிறைய அவுரி செடி நமக்கு கிடைக்கும்.
இத கிடைக்கும்போது எடுத்து நிழல்ல உலர்த்தி, நம்ம ஹென்னா தயார் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து இத வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம். தலைக்கு நான் இப்ப வந்து மேக்ஸிமம் ஹென்னா தான் போடுறேன். நானே தயாரிச்சு நானே போடுறேன். கொஞ்சம் நரமுடியெல்லாம் என்ன செய்யுது, அப்படியே மாறிக்கிட்டே வருது. ஒரு கார்டன் வீடியோல ஒரு வீடியோல ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க. அத பார்த்து தான் நானுமே இப்ப ஃபாலோ பண்றேன். நல்லா சிறப்பா இருக்கு. கூடுமான வரைக்கும் வீட்டிலேயே செடிய வளர்த்து இது பண்ணுங்க. இங்க கத்திரிக்காய் பாருங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கத்திரிக்காய் பார்க்கேன். நமக்கு இந்த வருது. அவ்வளோ சூப்பரா இருக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜோதி ஃபார்மிங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதில பாருங்க விவர்ஸ், இந்த தண்ணி பழ செடி வந்துச்சுல, அத அப்படியே ஒரு கம்பு ஊனி விட்டுருக்கேன். நான் அதில கட்டி விட்டு, இத அப்படியே இதிலேயே வச்சு வளர்த்துறேன்னு பார்த்தேன். நேரடியா காய்கறி கழிவு தான் போட்டு வச்சோம் நம்ம. அதனால சிறப்பா வரும். அதேமாரி இங்கேயும் பாருங்க விவர்ஸ், இந்த வாடாமல்லி உங்களுக்கு செம்மையா நெறைய பூ பூக்குது. அன்னைக்கு தான் ஒரு 10 பூ புடுங்குனேன். இன்னும் 10 பூக்கு மேல இருக்குது. இதையுமே என்ன செய்றேன், எண்ணெய் காய்ச்சறதுக்கு காலு பித்த வெடிப்பு வருதுல்ல, அதுக்கு இத போட்டு நம்ம காய்ச்சிக்கலாம். இதையும் ஆடாதொடை இலை, எருக்கம்பூவு இதே 3யும் போட்டு காய்ச்சி நம்ம காலுக்கு தடவுனாலும் சரி, சூப்பரா இருக்குது. நீங்க இதையும் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம இயற்கைய வந்து பின்பற்றனால எந்த ஒரு உங்களுக்கு வேற பாதிப்பு எதுவும் வராது. அதனால நம்ம ஃபாலோ பண்ணலாம். தேங்க் யூ.